ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்காக தான் ஓடோடி வந்திருக்கேன் மாடிக்கு. இன்றைக்கி போகி பண்டிகை இல்லையா? ஸோ இந்த போகியை நான் ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். என்னோடய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? எப்போதும் சொல்கிறது தாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறதா இருந்தாலும், நம்மளோட ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நான் போகி பண்டிகை அதுவும் உங்களை சந்தித்து ஒரு சில என்னுடைய கருத்துக்கள், என்னோடய தாட்டில் இந்த 52 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிற பல விஷயங்களை குறித்து தாங்க உங்ககிட்ட நான் பேச போகிறேன். நிறைய சகோதரிகள் கார்டன் சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கூட நான் சொல்கிறது நல்லா இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தொலைபேசி மூலமாக பேசும்போது கூட அவங்களோட நிறைய கஷ்டங்களை என்னோட பகிர்ந்துக்குவாங்கங்க. ஸோ அதனால தான் இந்த போகி பண்டிகையை அதுவுமா உங்ககிட்ட இது பற்றி பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாளை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேங்க. சாதாரணமாக போகினா என்னங்க? பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நானுமே சின்ன பிள்ளைகளெல்லாம் பாட்டி வீட்டு தாத்தா வீட்டுக்கெல்லாம் போகும்போது எல்லா பாத்திரத்தையும் கழுவணும், வீடெல்லாம் வெள்ளையடிக்கணும், அதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் கழுவணும், அவ்வளோ துணியை துவைக்கணும், எல்லாத்தையும் திரும்ப புதுப்பிச்சு வைப்போம். அதை நானும் பார்த்துருக்கேன், நானும் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். இப்போ நினச்சி பார்த்தா மலரும் நினைவுகளாக எனக்கு வருதுங்க. எங்கள் ஆச்சி ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் குளம், நம்ம ஊர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வர்றது, வீட்டுக்குள்ளேயே திறந்த உடனே எல்லாமே பண்ணுறது, அதெல்லாம் அந்த ஊரில், அந்த ஊர் மட்டும் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் சாத்தியமும் இல்லையா? இங்கேருந்து பித்தளை பாத்திரத்தை தூக்கிட்டு குளத்தாங்கரையில் போய் ரெண்டாக கழுவிச்சு வந்து வீட்டில் வச்சு மலப்பாக இருக்கும் பொங்கல் வந்தால். ஆனாலும் அந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் விடும்போது பொங்கல்னு கத்துறதுல எல்லா அழுப்பும் மறந்து போயிடுங்க. ஆனால் நம்ம எல்லாருமே வீட்டை புதுப்பிக்கிறோம், துணிமணிகளை எல்லாம் புதுசாக்குறோம், பழசெல்லாம் தூக்கி போடுறோம். ஆனால் நம்மளோட உள்ளத்தில் உள்ளதை வருஷம் அந்த போகி பண்டிகை அன்னைக்காவது புதுப்பிச்சுக்கிறோமா நம்மளோட மனசை அப்படின்னு கேட்டால், எல்லாருமே நீங்கள் எல்லாரும் கொஸ்டின் கேட்டு பார்த்துக்கோங்க உங்கள் மனசுக்கு. நானுமே இந்த போகியில் என்னோடய மனசுக்கு நான் கேட்டு பார்க்குறது வழக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய மாணவ குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய நம்ம பண்டிகைகள் கொண்டாடுவோம். கல்வி வளர்ச்சி நாள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களோட குழந்தைகள் தினம், அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள், எப்படின்னு ஏகப்பட்ட பிறந்த நாட்களை நம்ம அரசு கொண்டாட சொல்லி நம்ம கொண்டாடுறோம். அப்போல்லாம் நான் மயக்க பிடிச்சி பேசும்போது குழந்தைங்கக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஒவ்வொரு தினங்களை கொண்டாடுவது முக்கியம் இல்லை, தினங்களில் யாருக்காக கொண்டாடுறோமோ அந்த தினத்தில் அவங்க என்ன நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை நினைவு கூறணுங்க. அதோட வழியில் நடக்கிறதுக்கான முயற்சியாவது எடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அதில் நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லுவேங்க. அதையே தாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்டையும் சொல்ல வரேன். நான் இன்றைக்கி அதை தான் எனக்கு சொல்லிக்கிறேன். போகியில் பாத்திரங்களையும் வீட்டையும் புதுப்பிக்கிறத விட்டுட்டு நம்மளை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் யோசித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. யோசித்தவங்களும் இருப்பீங்க, யோசிக்காத மக்களும் இருப்போம். ஏன்னா அந்த பொங்கல் பிஸியில் அந்த எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஒரு தனித்தன்மை நமக்கு இருக்கணுங்க. அதில் ஒன்று தான் போகி அன்னைக்கு பாத்திரங்களையும் வீட்டையும் புதுப்பிக்கிறத மட்டும் இல்லாமல் நம்மளோட மனசையும் புதுப்பிச்சுக்கணுங்க. அப்போ இப்படி சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. அதாவது மனசை புதுப்பிக்கிறதுனா, எத்தனை பேர் திருமணம் ஆனதுக்கப்புறமா தன்னோட குடும்பம் மாதிரியே தன்னுடைய புகுந்த வீட்டை நம்ம நினச்சிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணுங்க. நிறைய பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, பிரச்சனைகள் அப்படின்னு அவங்க பேசினாவே தன்னுடைய புகுந்த வீட்டில் மாமியார்
முதல் வில்லி மாமியாராகவும் 2வது வில்லி நாத்தனாராகவும் தான் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா அவங்கக்கிட்ட பிரச்சனையே இல்லையா? இருந்தது தானே. அதை நம்ம மனதார ஏற்றுக்கிட்டு அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் திரும்பவும் அந்த உறவுகளை நம்ம புதுப்பிச்சு திரும்ப பழையபடி அவங்கக்கிட்ட நல்லா இருக்கிறது இல்லையா? அது மாதிரி தாங்க புகுந்த வீட்டையும் நம்மோட வீடாக நம்ம நினைக்கிறதுக்கு பழகணும். அப்படி நினைக்கிற பெண்கள் நிறைய இருக்காங்க. நினைக்காதவங்க இருந்தால் தயவு செஞ்சு இந்த போகி பண்டிகை அன்னைக்கு மாற்றிக்கோங்க. அப்போ நீங்கள் உடனே சொல்லலாம், என் மாமியார் நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பேசும்போது சொன்னாங்க ஒரு சகோதரி, என்னோடய மாமியார் பயங்கரமாக என்னை குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். முன்கை நீண்டாதாங்க முழங்கை நீளம் அப்படிம்பாங்க. அவங்க தான் நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறத விட்டுட்டு நம்ம நல்லா இருக்கணுங்க எல்லார்கிட்டையும். இது என்னோட அம்மா, இது என்னுடைய தங்கை, இது என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லி நம்ம புகுந்த வீட்டில் உள்ளவங்களையும் நினைக்க ஆரம்பித்தோம். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்காத மாதிரி அவங்களுக்கும் செலவு பண்ணுற உரிமை நம்மளுடைய கணவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்ம இந்த மாதிரிலாம் செலவு பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம குழந்தைங்களை யார் காப்பாற்றுறது, நம்ம குழந்தைங்களுக்கு யார் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. கண்டிப்பாக தண்ணி ஊற்றுனவன் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? அது மாதிரி தாங்க. நானெல்லாம் பெரிய குடும்பத்தில் திருமணமான ஒரு பொண்ணு. அப்போ கூட எனக்கு கல்யாணம் ஆகும்போது என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ கடைசி வரைக்கும் சீரெல்லாம் செஞ்சு ஓஞ்சி போயிடுவேன், நீ வாழ்க்கையில் நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்கங்க. ஆனால் எனக்கு கூட கல்யாணம் ஆன புதுசில் ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுவேன், எனக்கு பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு 2 குழந்தை 4 நாத்தனாருங்க. நான் தாங்க மூத்த மருமக. ஸோ அப்படி போனப்போ எல்லாரும் என்னை பயமுறுத்தினாங்க, அவங்களுக்காக நீ சீர் செஞ்சே ஓஞ்சி போயிடுவேன்னு. ஆமாங்க, சீர் செஞ்சேன் தான், எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ எங்கள் இதிலலாம் நிறைய செய்முறைகள் அத்தனையும் செஞ்சோம். ஆனால் எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ வசதி கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள் ரொம்ப குறுகிய சம்பளத்தில் சரியான படிப்பு கூட இல்லாதப்போ தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே படித்து இன்றைக்கி 2 பேருமே முனைவர் பட்டம் வாங்கி 2 பேருமே அரசு வேலையில் இருக்கோம். ஸோ நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோங்க, நம்ம நல்லா தான் இருப்போம். அதனால் பெண்களாகிய நீங்கள் பிறந்த வீட்டை மாதிரியே புகுந்த வீட்டையும் நினைக்கிறதுக்கு பழகணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷனை இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறோங்க. இன்னையிலேருந்து உங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்களால பிரச்சனை இவங்களால பிரச்சனை எல்லாமே மாறும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மனநிலை இருக்கலாம். தன்னுடைய பையன் மாறிடுவானோ, தன்னுடைய அண்ணன் மாறிடுவானோ அப்படிங்கிற மனநிலை தான் நம்மளை அவங்க வேற்றுமையாக பார்க்குறதுக்கு காரணம். அதையெல்லாம் நீங்கள் எடுத்து போடுற மாதிரி அந்த வீட்டில் ஒருத்தியாக மாறிடுங்க, நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி மாறிடுங்களேன். அப்படின்னா எல்லாமே நல்லா ஆகிடுங்க. இன்றைக்கி அந்த ஒரு டிசிஷனை நம்ம எடுக்கலாமா? இப்படிலாம் பேசுகிறனால நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல குடும்பம் கிடச்சிருக்கும், அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு பிரச்சனையே வாழ்க்கையில் இல்லை போல் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இல்லைங்க. எனக்கு திருமணமாகி 25 வருஷத்தில் பிரச்சனைகள் இருக்குங்க. வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கணுங்க. பிரச்சனை இருந்தால் தாங்க எப்பேற்பட்ட பெரிய பெரிய மகான்களுக்கும் கடவுளுக்கும் கூட பிரச்சனைகள் இருந்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பிரச்சனை நம்மளுக்கு அடுத்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் நீங்கள் நினச்சிக்கணுங்க. என்னோட ஆசிரியர் ஒரு தடவை சொல்லும்போது சொன்னாங்க, பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கிறோன்னு நம்ம நினச்சிக்கணும். பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் இது எனக்கான அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். பிரச்சனைகள் வந்த உடனே துவண்டு போகக்கூடாது. பிரச்சனைகள்லேருந்து இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன், இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன், இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னே நீங்கள்
கடந்து போகணுங்க. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இதை விட ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை நான் அனுபவிக்க போகிறேன், அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கணும். பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து அச்சச்சோ எனக்கு தான் இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடாது சகோதரிகளே, சகோதரர்களே. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அது ஒரு தாரா பாரதி தான் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார். அதாவது நாம் குளித்தேன் என்பாய் குளித்தாயா, குளிப்பதெல்லாம், அதாவது அந்த கவிதை எனக்கு மீனிங் மட்டும் சொல்கிறேன். அதாவது நம்ம குளிக்கிறோம் டெய்லி சொல்கிறோம், நம்ம குளிக்கிறதெல்லாம் குளியலே கிடையாது. ஏன்னா வெளியினுடைய அழுக்கை தான் நம்ம சரி பண்ணுறோம், நம்ம உள்ளத்தோட அழுக்கை நம்ம சரி பண்ணுறோமா? இந்த போகி அன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன மாதிரியான மாற்று கருத்துக்கள் இருக்குதா, என்ன மாதிரியான தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குதா, எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம தேடுவோம். இன்னையிலேருந்து எந்த ஒரு பண்டிகை கொண்டாடினாலும் அந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆழ சிந்திப்போமா? பொங்கல் அப்படின்னாவே இந்த மாதிரியான மனநிலைக்கு நம்ம வரணுங்க. அது மட்டும் இல்லை, விவசாயத்தை நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறத இந்த பொங்கல் பண்டிகையில் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சும்மா புது ட்ரெஸ் போடுறதும் பொங்கல் சாப்பிட்றதும் பொங்கல் கரும்பு சாப்பிட்றது மட்டும் இல்லை, விவசாயத்தை நேசிக்க நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. சரி, தீபாவளி வருதா? அது ஏன்னா தீபாவளியின் போது கஷ்டப்படுறவங்க அன்னைக்காவது இட்லி சாப்பிடுவாங்க, அன்னைக்காவது புது ட்ரெஸ் போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மட்டும் போடாமல் நம்ம அருகில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம அந்த ரெண்டையும் நம்ம கொடுக்கணுங்க. அதுக்காக தானுங்க பண்டிகைகள். ஸோ எப்போவுமே இந்த சின்ன வயசுலேருந்து இந்த 52 வயசு வரைக்கும் கூட நான் எந்த பண்டிகையையும் புத்தாடை கட்டி ஓஹோன்னு எல்லோரும் மாதிரி வெடி போட்டு அப்படிலாம் நாங்கள் கொண்டாடினது இல்லைங்க. என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் அப்படி கொண்டாடுறதுக்கு கற்றுக் கொடுத்ததில்லை. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நாள் மாதிரி தான் அந்த நாளும் கடந்து போகும். முடிஞ்சால் அந்த எப்படி அந்த பண்டிகையை எல்லோரும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக மட்டுமே அந்த பண்டிகைகளை நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. மற்றபடி பண்டிகைகளை எல்லாம் சாதாரண பண்டிகைகளாகவும் நம்மளுடைய மனதை மாற்றுவதற்கான ஒரு நாளாகவும் நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். நாங்களும் என்னோட குழந்தைங்களும் அப்படி தாங்க இருக்கிறோம். அது மாதிரி நீங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க கருத்துக்களை, இல்லைன்னா நீங்கள் கடந்து போயிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.